சூரியனையே தனி கடவுளாக வழிபாடு செய்கின்ற சௌர மதத்தவர்கள் உற்சவ தினத்துக்கு நாங்கள் 500 டீ அப்படி அவர்களுடைய அந்த சூரியோற்சவத்தை காண்பதற்கு வணக்கம் உறவுகளே, இந்த காணொளியில் நல்லூரினுடைய அந்த காலை திருவிழாவானது அவ்வளவு சிறப்பாக இருக்கும். வளமையாக நாங்கள் மாலை திருவிழாக்களை எடுத்து போடுறது வளமை. இன்றிலிருந்து அந்த காலை திருவிழாக்கள் ஆரம்பமாகின்றன. சூரிய உற்சவம், அதே மாதிரி கயவெள்ளி மகாவெள்ளி உற்சவம், தெண்டாயினபாணி உற்சவம், அதாவது மாம்பழ திருவிழா என நல்லூர் காலத்தில் இனி காலை திருவிழாக்கள் மிக சிறப்பாக நடைபெறும். மாலையிலும் காலையிலும் நடைபெறுகின்ற விடயங்களில் பல வித்தியாசங்கள் இருக்கின்றன. காலை நடப்பது போன்று மாலையில் இருப்பதில்லை. அவ்வாறு காலையில் எவ்வாறான சுவாரஸ்யமான விடயங்கள் நடைபெற்றுள்ளன, இன்று நடைபெறுகின்ற சூரியோற்சவத்தில் நடைபெற்ற முக்கியமான விடயங்கள் என்ன என்பதனை தொகுத்துள்ளேன். முழு காணொலியை பாருங்கள். இன்றைக்கு தான் இந்த சேனலுக்கு வாரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இன்று மட்டும் நெல்லூரில் இந்த நெஸ்கஃபே டீ ஆனது கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. குறிப்பிட்ட ஒரு நெல்லூர் சம்பளினத்தினால அதில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். இன்றைக்கு நீங்கள் வந்தளவில் இந்த காலை திருவிழாவுக்கு நீங்கள் அந்த நெஸ்கஃபே டீ ஆனது கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. ஒரு நாளைக்கு இன்றைக்கு மட்டுமா கொடுக்குறீங்க, இல்லாட்டி என்ன மாதிரி? என்னென்னு சொன்னால், நாங்கள் நல்லூர் பிரதேச இளைஞர்கள் கழக சம்மேளனத்தால் தான் நாங்கள் இந்த நிகழ்வில் ஒழுங்கு செய்திருக்கிறோம். இது கடந்த வருடம் தான் நாங்கள் இந்த திட்டத்தை ஆரம்பித்தோம். பிரதேச இளைஞர்கள் சம்மேளனத்தால் ஒவ்வொரு வருடமும் இதை நாங்கள் தொடர்ச்சியாக செய்கிறதா முன்னெடுத்துட்டு இருக்கிறோம். இது 2வது தடவை. ஒவ்வொரு சூரிய உற்சவ தினத்துக்கு நாங்கள் இதை கொடுக்குறதா முடிவெடுத்து ஃபுல்லாக போயிருக்கும். இன்றைக்கு ஒரு 500 டீ அப்படி இப்போ போயிட்டு 500 டீ இப்படி கொடுத்துட்டோம். இன்னும் இருக்குது, போய்கொண்டிருக்குது. இன்னும் கொடுப்பீங்க? இன்னும் கொடுப்போம். சரி, உங்களுடைய சேவை சிறப்பாக இருக்கணும். நான் உங்களை வாழ்த்துறேன். எதிர்வரும் காலங்களையும் சிறப்பாக செய்யுங்க. இன்றிலிருந்து காலை திருவிழாக்கள் மிக சிறப்பாக நடைபெற இருக்கின்றன. அந்த வகையிலே இன்றைய காலையில் நாங்கள் பார்க்கின்ற அந்த காட்சிகள் வழமையாக நாங்கள் மாலை பொழுதில் பார்ப்பதை விட சற்று வித்தியாசமாகவே இருந்தது. காவடிகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. விருப்பமானவர்கள் இந்த காவடிகளை எடுத்து பக்தி உணர்வோடு ஆட முடியும். அதிகாலையிலே பக்தர்கள் பிரதட்டை உருளுவதென்பது ஒரு பக்திபூர்வமாக செய்யப்படுகின்ற ஒரு விஷயம். அந்த வகையில் இன்றும் அந்த பிரதட்டியானது பக்தர்கள் பக்தி உணர்வோடு செய்கின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். அதேபோல பெண்கள் கும்பங்கள் எடுத்து செல்வது வழமை. அதையும் நாங்கள் பார்க்கின்றோம். அதிகாலையில் நடப்பது வேறு மாலை திருவிழாக்கள் நடப்பது போல சற்று வித்தியாசமாகவே இருக்கும். அதே போல சூரியோற்சவத்தை காண்பதற்காக பக்தரடியார்கள் எல்லோரும் வந்து கொண்டிருக்கின்ற அந்த அழகிய காட்சியினை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையிலே போலீஸ் உத்தியோகத்தர்களும் தங்களுடைய கடமைகளை செவ்வனே செய்கின்றார்கள். அதற்காக ஒழுங்கமைக்கப்படுகின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். காலையிலே எல்லோரும் அந்த அபிஷேக பொருட்கள் மற்றும் அர்ச்சனை பொருட்களை வாங்குவதற்காக அந்த கடைகள் எல்லாம் தயாராகி இருக்கின்ற அந்த காட்சியினை நாங்கள் பார்க்கின்றோம். அர்ச்சனை பொருட்கள் எல்லாம் தயாராக இருக்கின்ற அந்த காட்சி. விருப்பமானவர்கள் அந்த அர்ச்சனை பொருட்களை வாங்கிக் கொள்ள முடியும். கற்பூரம், அர்ச்சனை தட்டுக்களில் வைக்கப்பட வேண்டிய அனைத்து பொருட்களும் வைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல மாலைகளும் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. நல்லூர் திருவிழா என்றாலே அந்த மண்ணிலே முருகனுடைய அதே போல வருகின்ற அந்த சாமியினுடைய அந்த
உருவங்களை வந்து ஒரு நபர் எப்பொழுதுமே வந்து செய்வார். பலமையாக எங்களுடைய காணொலியில் அவரை நேர்காணல் எடுப்பதொன்று இன்று அவர் காணவில்லை. ஆனால் எதிரும் காணொலியில் அவரை வந்து நேர்காணல் எடுக்க முடியும். அந்த வகையில் மிகவும் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்ட அந்த முருகருடைய அந்த மண்ணில் அமைக்கப்பட்ட அழகிய அந்த உருவத்தை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். அதிகமாக காலையிலே அந்த பாதுகாப்பு உத்தியோகர்களுக்கான அந்த இடங்கள் ஒதுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன போல அவர்களுக்கு அதுக்காக கலந்துரையாடல் இடம்பெற்று ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடங்களாக பிரித்து அனுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். சாமியானது மிக அழகாக இருக்கின்ற அந்த காட்சி சாமியானது இந்த காலை பொழுதிலே வெளியால் வருகின்ற அந்த அற்புத காட்சியினை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். மேளதாளங்கள் முழங்க சூரிய பகவான் இந்த காலை பொழுதிலே வருகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். மிக அழகான அந்த வாகனத்தில் குதிரைகள் வேகமாக பறப்பது போன்று அந்த வாகனமானது காணப்படும். அந்த வாகனத்தில் சூரிய பகவான் அழகான சாத்துப்படியோடு வருகின்ற அந்த அழகிய காட்சி வேறு எங்கும் இல்லாதவாறு அந்த மிக அழகான வாகனத்தில் சூரிய பகவான் வருகின்ற அந்த காட்சி. பாஞ்சலாத்தி தீபம் காட்டப்படுகின்றது. வாகனத்தில் இருக்கின்ற அந்த மிக அழகாக சூரிய உற்சவமானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தாமரை மொட்டுக்கள் வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம்.
மிக அழகாக வடிவமைக்கப்பட்டுள்ள அந்த வாகனம் மேலே அந்த வானத்தினுடைய அழகை பாருங்கள். நீல வானமும் அந்த வெள்ளை முகில் கூட்டங்களும் பிரிக்கப்பட்டு மிக அழகாக அந்த சூரிய வெளிச்சத்தில் இந்த திருவிழாவானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அழகான முறையிலே வைக்கப்பட்டுள்ள அந்த கும்பத்தை பார்க்கின்றோம். ராஜகோபுரத்தை நோக்கி சாமியானது நகர்ந்து வருகின்ற அந்த காட்சி. சூரிய பகவான் வேற, மேலே சூரிய பகவான் உடைய அந்த வெளிச்சம், 2 சூரியனும் கண் முன்னே தெரிகின்ற அந்த தெய்வீக அற்புத காட்சியை நெல்லூரில் கண்டு கொண்டிருக்கின்றோம். காலையாக இருந்தாலும் மக்கள் பக்தடியார்கள் அதிகளவானோர் இந்த சூரிய உற்சவத்தை காண்பதற்காக வந்து நிற்கின்ற அந்த காட்சி. தொண்டர்களுக்கு நடுவே அந்த சூரிய பகவானுடைய வாகனமானது பறந்து வருவது போல இருக்கின்றது. குபேரவாசல் கோபுரத்தை நோக்கிய சாமியானது வருகின்ற அந்த காட்சி. அனைவருக்கும் வணக்கம். சைவ சமயத்தவர்கள் இயற்கை தெய்வமாகிய சூரியனுக்கு உயர்ந்த மதிப்பு கொடுப்பவர்கள். நவக்கிரகங்களிலே ஒன்றாக சூரிய பகவானை வணங்குவோம். தமிழர் பண்பாட்டிலே தைப்பொங்கல் தினத்திலே சூரிய பகவானுக்கு பொங்கி படைக்கின்ற பாரம்பரியம் உண்டு. சைவ மக்கள் சிவசூரியனாகத்தான் சூரியனை கருதுவார்கள்.
வைஷ்ணவர்களும் சூரியனை தெய்வமாக வணங்குவார்கள். சூரியனையே தனி கடவுளாக வழிபாடு செய்கின்ற சௌர மதத்தவர்கள் வட இந்தியாவிலே இருக்கிறார்கள். எதுவாக இருந்தாலும் தமிழர் பண்பாட்டிலே கதிரவன் என்றும் பகலவன் என்றும் தினகரன் என்றும் பல நாமங்களால் சூரியனை ஆதித்தன் என்றும் வழிபாடு செய்கின்ற ஒரு பாரம்பரியம் உண்டு. அந்த வகையிலே நல்லூர் கந்தசுவாமி கோயிலே வருடந்தோறும் சூரிய பகவானை வீதி வலங்கொண்டு வந்து 7 குதிரைகளிலே அவன் இந்த உலகத்தை ராட்சியம் செய்வகின்ற புராண வரலாற்றை அடிப்படையாக கொண்டு 7 குதிரையிலே இருத்தி அவனை அடியவர்கள் வலங்கொண்டு வருகிற காட்சியை கண்டு கொண்டிருக்கிறோம். உலகத்துக்கு விடிவு தருகின்ற வெளிச்சம் தருகின்ற அந்த கடவுள் இயற்கையின் மாபெரும் சக்தியாக போற்றப்படுகின்றது. அந்த மாபெரும் சக்திக்கு மதிப்பு கொடுக்கிற நாள் தான் இன்றைய நாள். நன்றி. வருகின்ற அந்த காட்சியினை நாங்கள் பார்க்கின்றோம். அதிகாலையிலே காவடிகள் எடுத்து வருகின்ற அந்த காட்சி, அதற்காக அடிக்கப்படுகின்ற அந்த சத்தம் தெய்வீக உணர்வை தூண்டுகின்றது. காவடிகள் வருகின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். ஆண்டியாக வந்து நின்ற காண்டவா வேலவா வடி வேலவா வேடனாக வந்து நின்ற வேலவா ஓடிவா அன்பரை நாடிவா ஆண்டியாக வந்து நின்ற காண்டவா வேலவா வடி வேலவா. அழகான அந்த மேள வாசிப்போடு சாமியானது வாசலை நோக்கி நகர்வடைந்து வருகின்ற அந்த காட்சி சாமியானது வாசலுக்கு வருகின்ற அந்த அழகிய காட்சியை பார்க்கின்றோம். முக்கியமாக இன்றைய திருவிழாவானது எல்லோருக்குமே ஒரு புதுமையான பக்தி உணர்வை கொடுத்திருக்கும். சூரிய பகவானுடைய அந்த வருகை மிக சிறப்பாக எல்லோருக்கும் பிரமிக்கும் வகையிலே அமைந்திருந்தது. அழகான அந்த சாத்துப்படியோடு அழகான அந்த தங்க ஆபரணங்களோடு சூரிய பகவான் மிடுக்கோடு வருகின்ற அந்த அழகிய காட்சி
பஞ்சலாத்தி காட்டப்பட்டு மேளங்கள் தீவட்டிகள் சுத்தப்படுகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். சரி உறவுகளே, மிக சிறப்பாக இன்றைய காலை திருவிழாவானது நடைபெற்றுள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் என்னோடு. இன்றைய மாலை திருவிழாவையும் வந்து மிக சிறப்பாக பார்ப்போம். சரி உறவுகளை, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.